அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தமிழில் இலக்கியத்துக்கு கீழே நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தோன்னா பழமொழி 400. நம்ம ஆல்ரெடி 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பழமொழி 400 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இது நியூ புக்கில் எங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நியூ புக் அப்படின்னு பார்க்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் ஒரு பாடல் இருக்குது. ஓல்டு புக்னு பார்க்கும்போது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஓல்டு புக்கில் ஒரு பாடல் இருக்குது. இப்போ 2 பாடல் பார்த்தோன்னா பழமொழி 400 கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். இப்போ நம்ம என்ன பாடல் பார்க்க போகிறோன்னா, கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியோட மகள்கள் 2 பேர் இருப்பாங்க. அங்கவை சங்கவை அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க பான் மகர்களுக்கு பாடல் பாடக்கூடிய அந்த இசை கலைஞர்களுக்கு உணவு படைக்கிறது தான் இந்த பாடல் வரியில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆசிரியர் குறிப்பு நூல் வெளி பார்த்துடலாம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என பெயர் பெற்றது. இந்நூலில் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. இப்போ இதிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம், என்னென்ன கொஷின் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பழமொழி 400 ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்கலாம். மூன்றுரை அரையனார். இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் எந்த சமண சமயம்னு கொடுத்துருக்காங்க. இவருடைய பாடல்களை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது? இவருடைய பாடல்களை படிக்கும்போது இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. பழமொழி 400 அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இப்போ நம்ம பார்க்குற அறநூல்கள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பழமொழி 400ன்னு வந்துடுச்சு. அப்போ 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி கொண்டு முடியும். நம்ம பாடல் பார்த்துருவோம். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். ஒன்றாகும் முன்றிலோ இல். மூன்றுரை அரையனார். இப்போ மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், மாறினா மழை இல்லாமல் வறண்டிருந்த காலத்துலேயும் பாரியோட மகள்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாடல் பாடக்கூடிய இசை கலைஞர்களுக்கு விருந்தளிச்சிருக்காங்க. நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். அந்த நெல் அரிசி சாப்பாடு, அந்த காலத்தில் அந்த சாப்பாடு அப்படி அரிசி சாப்பாடுங்கிறது ரொம்ப அரிது தான். திணை வகைகள் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் வசதியாக இருந்தால் தான் அந்த நெல் சாப்பாடே கிடைக்கும். அப்போ அந்தளவுக்கு வளமிக்க நம்ம தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. வளத்தோடு அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அதை தான் இந்த பாடல் உணர்த்துது நமக்கு. நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். ஒன்றாகும் முன்றிலோ இல். ஒன்றாகும் முன்றிலோ இல்னா, பண்டைய காலத்தில் எல்லா வீடுமே அந்த தமிழ்நாட்டில் உள்ள, தமிழ்நாடுன்னு இல்லை, பண்டைய காலத்தில் உள்ள எல்லா மக்களுமே செல்வ செழிப்போடு வளர்ந்துருக்காங்க. இப்போ எதுவும் இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. எல்லா வீட்லேயும் எல்லா வீட்டு மக்களும் வளமிக்க தான் இருந்திருக்காங்க, வளத்தோடு தான் இருந்திருக்காங்க. சொல்லும் பொருளும். மாறி அப்படின்னா மழை, வறந்திருந்தனா வறண்டிருந்த, புகவா அப்படின்னா உணவாக, மடமகள் அப்படின்னா இளமகள், நல்கினாள்னா கொடுத்தாள், முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம், நம்ம திண்ணைன்னு சொல்லுவோம்ல, அதை குறிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பாடல் எதை குறித்து வருது அப்படின்னா வீட்டை குறிக்கிறது. ஒன்றாகும் முன்றிலோ எதுவும் இல்லாத வீடு இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பொருளில் வருது. இப்போ பாடலின் பொருள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். பொண்ணுனா அரிசி, பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது எல்லா வீடும் வளம் நிறைந்த வீடாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்தப்படுது. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகும் முன்றிலோயில் என்பதாகும். அப்போ இந்த ஒன்றாகும் முன்றிலோயில் அப்படிங்கிற பழமொழியை கொடுத்து அதோடைய பொருள் என்னன்னு கேட்கலாம். கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி.
ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். அடுத்து புக் பேக் கொஷின்ஸ். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், மழை பெறலாம். நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். ஆப்ஷன் பி. மாறி கூட்டல் ஒன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. பழைய புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் ஒரு பாடல் இருக்குது, கல்வியின் சிறப்பு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது விருந்தோம்பல் பற்றின ஒரு பாடல். இப்போ பார்க்க போகிறது கல்வியின் சிறப்பு. நம்ம நாலடியார் பார்த்தோம், நாலடியாருமே கல்வியின் சிறப்பை பற்றி தான் பார்த்தோம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுண்ணா வேண்டுவது இல். இதுவும் 3 பழமொழி 400 நாளே 3 அறையினார் தான். நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு பொருள் பார்க்கலாம். இந்நூலின் ஆசிரியர் 3 அறையனார். 3 என்பது ஊர் பெயர். அப்போ 3 என்பது ஊர் பெயர். அறையனார் தான் இவரோட பெயராக இருக்கும். இப்போ அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். இது கேட்டிருக்காங்க. அரையன் என்னும் சொல் யாரை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். இவர் முன்றுரை என்னும் ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம். முன்றுரை அப்படிங்கிற ஊரை ஆட்சி செஞ்ச அரசனாக இருக்கலாம். அதனால் முன்றுரை அரையனார் அப்படிங்கிற பெயர் இவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரையன் என்பது புலவரின் குடிப்பெயர். அரையனா குடிப்பெயர். நம்ம விளம்பினாகனார் பார்த்தோம், ஊர் பெயர் இயற்பெயர் பார்த்தோம். அதே போல் முன்றுரை என்பது ஊர் பெயர், அரையன் என்பது அந்த புலவரோட குடிப்பெயர். அதனால் அதை சேர்த்து வச்சு முன்றுரை அரையனார் அப்படின்னு வழங்கப்படுது. நூல் குறிப்புன்னு பார்க்கும்போது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400. ரிப்பீட்டடாக அதான் வருது. 400 பாடல்களை கொண்ட நூல். இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும், அதாவது இறுதியில் இடம்பெற்றிருக்கும். இப்பாடலில் வரும் பழமொழி, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க பாடலில் என்ன பழமொழி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஆற்றுண்ணா வேண்டுவது இல். இதை கொடுத்து பொருள் கேட்கலாம். அப்போ கட்டுச்சோறு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆற்றுண்ணா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இப்போ பழமொழி 400 நாளே நம்ம புக்கில் 2 பழமொழி தான் இருக்குது. ஒன்றாகும் முன்றிலோ இல். எதுவும் இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. இது ஒரு பழமொழி. ஆற்றுண்ணா வேண்டுவது இல். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இது 2 தான் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. இதோட பழமொழியை கொடுத்து இதோட பொருள் கேட்குறாங்க. இப்போ கல்வியின் சிறப்பு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுண்ணா வேண்டுவது இல். ஆற்றவும் கற்றார். இப்போ கற்க வேண்டிய நூல்களை நல்லா திருப்தியாக நிறைவாக கற்றிருக்கணும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அப்போ கற்கிற நூலை தெளிவாக கற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் அறிவுடையவர்கள். அத்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை. இப்போ அவங்க எந்த திசையில் 4 திசையில் எங்கே சென்றாலும் அவங்க கற்ற கல்வியை வச்சு அவங்க பொழைச்சிக்குவாங்க. அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம். இப்போ இந்த 4 திசையில் இருக்கிற எந்த நாடுக்கு போனாலும் அந்த நாடு அவங்களுக்கு வேற்று நாடு கிடையாது. வேற்று நாடு ஆஹா, வேற்று நாடு கிடையாது. தமவேயாம் அப்படின்னா தன்னுடைய நாடு போன்றே மற்ற நாடுகளையும் அவர்கள் கருதுவாங்க. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க பொழைச்சிக்குவாங்க. ஆயினால் ஆற்றுண்ணா வேண்டுவது இல். அதனால் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் தேவையில்லை. அப்படின்னா என்ன, எங்கே போனாலும் அவனை கூப்பிட்டு அவனுக்கு மரியாதை, அந்த மரியாதை படித்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ சொற்பொருள் பார்த்துடலாம். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. நாற்றுசைனா 4 கூட்டல் திசை, 4 திசை. தமவேயாம் அப்படின்னா நம்முடைய நாடுகளே, தம்முடைய நாடுகளே. ஆற்றுண்ணா அப்படின்னா 6 கூட்டல், இது கேட்டிருக்காங்க பிரித்தெழுதுகளை. ஆற்றுண்ணா அடிக்கடி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம 6 கூட்டல் உணான்னு போடாமல் 6 கூட்டல் உணான்னு போட்டுருவோம், மிஸ்டேக் பண்ணிடுவோம். அப்போ ஆற்றுண்ணா அப்படின்னா 6 கூட்டல் உணா. 6னா வழி, வழிநடை உணவு. 6னா வழி, உணானா உணவு, வழிநடை உணவு. இதனை கட்டுச்சோறு என்று இக்காலத்தில் கூறுவர். எங்காவது நம்ம வெளியே போனோன்னா நல்லா சாப்பாடு கட்டிட்டு போவோமா, அப்போ கட்டுச்சோறு என்று இக்காலத்தில் கூறுவர். எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து. பாடலுடைய பொருள் படித்தா இன்னும் நம்மளுக்கு தெளிவாயிரும். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர்
அறிவுடையவர் ஆவர். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடே கிடையாது. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றுசெய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் வேற்றுண்ணா ஆற்றுண்ணா வேண்டுவது இல். ஓகே, இப்போ இதோட பழமொழி 400 முடியுது. நம்ம நியூ புக்கும் பார்த்துட்டோம், ஓல்டு புக்கும் பார்த்துட்டோம். அப்போ ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.